சூப்பராக இருக்குது இந்த ஏரியா. அப்படியே போக போக இங்கே பாருங்க, என்னால் வீடியோ எடுக்காமல் இருக்கவே முடியல மக்கள். என்னென்னக்கா இங்கே இருக்குது சாப்பிட்றதுக்கு? கோழி, வாத்து, முயல். அப்பா செமையாக இருக்கும் போல. நாங்கள் அப்படியே கொஞ்சம் உள்ள போல வாங்க. நல்லா இருக்குது. மூலிகை தண்ணி நல்லா தண்ணி வருது மக்களே. எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. 2 நாள் இங்கேயே தங்கிக்கலாம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு KS7 யூடியூப் சேனலுங்க. மக்கள் தம்ப்ளைன் டைட்டில் பார்த்துருந்துருப்பீங்க, அவனுடைய மூஞ்சி எக்ஸ்பிரஷனை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ரொம்பவே நான் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட இந்த வீடியோ ஆரம்பிச்சிருக்கேன் மக்கள். ஆமாங்க, நீங்கள் டைட்டிலில் பார்த்த மாதிரி புளியஞ்சோலை அப்படிங்கிற ஒரு ஊருக்கு தான் இன்றைக்கி நம்ம பயணம் பண்ண போகிறோம். இந்த புளியஞ்சோலை ஊர் எங்கே இருக்குது அப்படின்னா, நாமக்கல்லிருந்து ஒரு 46 கிலோமீட்டர், திருச்சியிலேருந்து ஒரு 70 கிலோமீட்டர், எங்கள் ஈரோட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 கிலோமீட்டருக்கு மேலே வருதுங்க. இந்த புளியஞ்சோலை ஊரில் என்ன இருக்குது அப்படின்னா, சில் பண்ணுறதுக்கு கொல்லிமலை தண்ணி இருக்குதுங்க. சரிங்களா, அதாவது கொல்லிமலையில் மழை பெஞ்சுது அப்படின்னா அதன் வழியாக உருவாகி வரக்கூடிய நீர்வீழ்ச்சி இந்த அழகிய புளியஞ்சோலை ஓடை வழியாக தாங்க தரைமட்டத்தை வந்தடையுது. நான் இந்த புளியஞ்சோலை வாட்டர் ஃபால்ஸுக்கு என்னுடைய 2 பிரதர் கூட கிளம்பிட்டேன். ஒரு பிரதர் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பிரதர், இவர் வந்து லாரி டிரைவருங்க. இன்னொரு பிரதர் காருக்குள்ளே கமக்கமாக உட்காந்துருக்காரு. சரி வாங்க மக்கள், இன்றைய பயணத்தை இனிதே ஆரம்பிப்போம். துறையூர்லேருந்து இருங்க, பாட்டி வர ஓடிட்டு இருக்குதுங்க. கட்டிப்பிடிடான்னு ஓடிட்டு இருக்குது. இந்த துறையூர்லேருந்து மக்கள், இது என்ன ஊர்? அதான் அந்த புளியஞ்சோலை போகிற வழி உண்மையுமே மெர்ஸாக இருக்குதுங்க மக்கள். அந்த மலையை ஒட்டியே, மலைசாரல் ஒட்டியே போயிட்டுருக்குறோம். உண்மையுமே ரோடு வந்து ஒன் வே தான் மக்கள்ஸ், ஆனால் சூப்பராக இருக்குதுங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள், அவங்களுடைய அந்த வீடு, அவங்க நட்டுருக்கக்கூடிய பயிரிட்டுருக்கக்கூடிய விவசாயம், அதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு ஸோ வேறு லெவலுங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த ஏரியா. அப்படியே போக போக இங்கே பாருங்க, என்னால் வீடியோ எடுக்காமல் இருக்கவே முடியல மக்கள். சூப்பராக இருக்குதுங்க. வேறு இந்த பனைமரத்தெல்லாம் பாருங்களா, சரி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. கொல்லிமலை சாரில் அப்படியே கொல்லிமலை சுற்றி ரவுண்ட் அடிச்சு போய்கிட்டு இருக்கிறோம். ஆமாம், எந்த டிக்கெட் 10 ரூபான்னு நினைக்கிறேன். போ பேசிக்கலாம் போ. இங்கே பாருங்க மக்கள், இந்த இடத்துல பனியார கடை. புளிப்பணியாரமா வரக்கா புளிப்பணியாரமா அங்கே வந்து நிறைய பேர் வருவாங்க போலையா. ஹில்ஸ் ஏற மாட்டேன், ஹில்ஸ் ஏறாது, கொஞ்சம் தூரம் போகும்னு நினைக்கிறேன். வந்துட்டோமுங்க, பக்கத்தில் போய் வந்தாச்சு, வந்துட்டோம். கோயில் நினைக்கிறேன் கீழே. சுற்றுலா பயணிகள் அனைவரையும் நெடுஞ்சாலைத்துறை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. சூப்பர், இதில் பார்க் பண்ணு. பாய்ஸ்லாம் வந்து ஜாலியாக குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. இங்கே பாருங்க மக்கள், சரியான பிளேஸுங்க. சரிங்க ஐயா விசில் ஊதிட்டார் ப்ரோ, கொடுங்க ப்ரோ. இங்கே பாருங்க மக்கள், டிக்கெட் வந்து 50 ரூபாங்க. காருக்கு வந்து 50 ரூபாயாம்மா பார்க்கிங்கு. கார் ஆட்டோ சரிங்களா, 50 ரூபாய் மட்டும் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புளியஞ்சோலை பச்சை பெருமாள்பட்டி ஊராட்சி வாகனம் நுழைவு கட்டணம் ரசீது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துட்டாங்க. சரி ப்ரோ, ஓகே ரைட். அடுத்து இங்கே பாருங்க மக்கள், அப்படியே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா விண்டேஜ் கடை மக்கள். சரிங்களா, இங்கிட்டு வந்து என்னென்னங்க இருக்குது சாப்பிட்றதுக்கு? கோழி, வாத்து, முயல், காடை எல்லாமே இப்படி ஆர்டர் பண்ணால் செஞ்சு தருவீங்களா? ஆர்டர் மூலியமாக தான் செய்வீங்க. ஓ சரி. இப்போ காடை செய்யறதுனா அதிகபட்சம் எவ்வளோ நேரம் ஆகும்? 100 ரூபாய். எவ்வளோ நேரம் ஆகும்? 6 மணி நேரத்தில். அப்போ குளிச்சு வந்தால் செஞ்சுக்கலாமா? சரி ஓகே. சரி ஓகே மக்கள், ஆக்சுவலாக இப்போ செய்வானா, நம்ம போயிட்டு குளிச்சுட்டு வந்து இங்கே காடை வாங்கி சாப்பிட்டு கிளம்பலாம். என்ன ப்ரோ, இடம் நல்லா இருக்குதா? சூப்பராக இருக்குது. நான் கேட்கல நினச்சா முன்னாடி ப்ரோவே சொல்லிட்டாரு. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குதா? இங்கே பாருங்க மக்கள், அங்கே போர்டு வச்சுருக்காங்க. துறையூருக்கு இங்கேருந்து 28 கிலோமீட்டருங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ரு வந்து மே மாதம் மட்டும்தான், அந்த வெய்ய காலத்தில் மட்டும் தான் குறைவாக வருமாமா, மற்ற எல்லா நேரத்துமே வருதுன்னு சொன்னாங்க. இங்கே அந்த எங்களுக்கு டிக்கெட் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த அக்கா தான் சொன்னாங்க. இங்கிட்டு வந்து அப்படியே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இந்த கோயில் சிவன் கோயிலாமா மக்கள். சரி ஓகே வாங்க அப்படியே போகலாம். வாங்க உள்ள. என்ட்ரன்ஸ் நல்லா இருக்குது. என்னப்பா உள்ளுக்குள்ள பார்த்து வச்சுக்க எப்படி என்ன ப்ரோ லவரோட வரலாமா இல்ல பேச்செல்லாம் வந்து என்ஜாய் பண்ணலாமா? உள்ள போய் பார்த்தா தெரியும். சரி கண்டிப்பா இதான் பாருங்க, இல்லை பின்னாடி கப்பல்ஸாக போகிறாங்க இருக்கேன். இல்லை லவரோட வரலாம் மட்டும் தான் தெரியுதுங்க. வாங்க லவரோட வந்துட்டுலாம் ஜாலியாக லவ் பண்ணிட்டு போங்க. கொல்லிமலையில் விளையும் அந்த காய்கனிகள், மாங்காய், அப்படியே அன்னாச்சி பழம், தர்பூசணி, மலை கொய்யாக்காய், அதுக்கப்புறம் அதாவது பாருங்க கொல்லிமலை அன்னாச்சி மக்கள். இது வெளியிருந்து வாங்குறதில்ல. கொல்லிமலை அன்னாச்சி எனக்கா? கொல்லிமலை அன்னாச்சி, இது வெள்ளரி பழம்,
அப்புறம் தர்பூசணி, பலாப்பழம், கொல்லிமலை பலாப்பழம். கொல்லிமலைக்கு ஃபேமஸே அந்த பலாப்பழம் தான். எவ்வளோங்க ஐயா பலாப்பழம் ஒன்றலாம்? பலாப்பழம்லாம் இது எவ்வளோ வரும் இந்த காய்? 100 ரூபா. இந்த ஒரு காய் 100 ரூபாயாமா மக்கள். இங்கே பாருங்க மக்கள், அடுத்து பாருங்க விநாயகர் சதுர்த்தி பாய்ஸ் வந்துட்டாங்க. இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி மக்கள். சார் விநாயகர் சதுர்த்தி இன்றைக்கி இல்லை, முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் கடைக்கு போவாங்கல்ல, அதான் ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்காங்க மக்கள். அடுத்து பாருங்கள், இங்கே வந்து பஜ்ஜி கடை இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஜ்ஜி வந்து கேட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி கட் பண்ணி மேலே ஒரு பொடி தூக்கி தராங்க. எடுத்துக்க ப்ரோ, ப்ரோ 2 பேரும் எடுத்துக்கங்க, சாப்பிடுங்க ப்ரோ. எப்படி இருக்கிறது? நல்லா இருக்கா? ம் அருமை. ஆ ஆமாம், கட் பண்ணி பொடியில் கொடுத்துறாங்க ஐயா. எல்லாம் ஒரே மாதிரி தான் ஒரே மாதிரி தான் மக்கள் இருக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு கம்மங்கூழ ஒரு நன்னாரி சபத்து வாங்கி குடிச்சு தெம்பா குடிச்சு போய் கும்முன்னு குளிச்சுட்டு ஜம்முன்னு வந்து காடை வச்சு சாப்பிட்றோம். இதுதான் எனக்கு பிளான். சரியான ஹீட் மக்கள்ஸ். அங்கேருந்து வரக்குள்ள போதும் போன ஆயிடுச்சு. இப்போ நல்லா சில்லாக இருக்குது, போயிட்டு தரமாக குளிக்கிறோம். சரிங்களா? இங்கே எல்லாமே இருக்குது. பஜ்ஜி, வடை, போண்டா, சர்பத்து, கம்மங்கூழ் எல்லாமே A to Z. ஒரு மினி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இந்த இடத்துல கீழே இருக்குது. உங்களுக்கு எல்லாமே இந்த இடத்துல கிடைக்கும். ஸோ அதனால் வந்தீங்க அப்படின்னா ஜாலியாக எல்லாமே எல்லா வசதியும் இங்கே இருக்குது. சரிங்களா? எதாவது மறந்து வந்தீங்கன்னா கூட இங்கே வந்து வாங்கிக்கலாம். எல்லாமே இருக்குது. என்னென்ன வேணுமோ எல்லாமே இங்கே சாப்பிட்டுக்கலாம். நாங்களே சாப்பிட்டோம். ஜூஸு, கம்மங்கூழ், பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டு அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னு வைங்களேன், இங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்குது மக்கள்ஸ். குருவாயி அம்மன் கோவில், புளியஞ்சோலை. சரிங்களா? அப்படியே இங்கே பாருங்க, அந்த அருவி தண்ணி பாருங்க இங்கே வந்துட்டு இருக்குது பாருங்க. வாவ், பாருங்க மக்கள், கொல்லிமலை தைலம். இது தைலம் போல. ரைட், இது ஒரு தைலம், இது ஒரு தைலம். 3 விதமான தைலங்கள் இருக்கிறது. எல்லாமே இருக்குது. உள்ளே வர வரதாங்க கடை நிறைய இருக்குதுங்க. தெரியுதா? வா, இங்கே பாருங்க மீன் இங்கே இருக்குதுங்க. புளியஞ்சோலை மீன் பாருங்க மக்கள், தெரிகிறதா? சூப்பர் சூப்பர். அது பாருங்க பாருங்க, தேன், கொல்லிமலை தேன் எல்லாமே இருக்குது. அடுத்துங்க பாருங்க, அண்ணன் சுட சுட போட்டுட்ருப்பார் போல். தெரியுதா? இறால், சீ ஃபுட் இறால்லாம் இருக்குது. ரைட்டு, இங்கே பாருங்க அப்படியே இந்த பக்கம் தான் அந்த அருவி தண்ணி அப்படியே வந்துக்கிட்டு இருக்குது. பரவாயில்ல, எல்லாமே கிடைக்குது. ஏன் ப்ரோ? ஆ நண்டெல்லாம் இருக்குது ப்ரோ. நண்டெல்லாம் இருக்குது. ஆமாம் மக்கள், அடுத்து பாருங்க, உள்ளே பாருங்க சினிமா ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. வெற்றிமாறன்னு சொன்னாங்க, பட் தெரில மக்கள். இங்கே பாருங்க மக்கள், இந்த வழியாக தான் அப்படியே நடந்து வந்தேன். அப்படியே உள்ளே போகலாம் வாங்க. கொல்லிமலை தண்ணி மக்கள், கொல்லிமலைன்னு வரும்ல அதே வாட்டர் தான். அப்பா செமையாக இருக்கும் போல். வாங்க அப்படியே கொஞ்சம் உள்ளே போகலாம் வாங்க. செம மக்கள், தெரிகிறதா? அப்படியே உள்ளிருந்து வந்துட்டு இருக்குதுங்க. நல்லா இருக்கு, செம சில்லா இருக்கு. பின்ன கொல்லிமலை தண்ணி, ஆனால் அதில் உழுவாம போயிடணும் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு. ஐஸ் கட்டி மாதிரி இருக்கு. நல்லா ஐஸ் கட்டி மாதிரி இருக்கு மக்கள், சூப்பராக இருக்கு. அப்பா, இந்த வாருங்க மக்கள், ஓடுகின்ற நீரில் வந்து விட்டோம். சரிங்களா? ஓகே, சூப்பர். தண்ணி வந்து வச்சுக்கோ, எப்படி சலசல சவுண்ட் எழுதியா, அதை எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குறதியா. உண்மையில கண்டிப்பா கண்டிப்பா மக்கள். அது வந்து அந்த அருவியோடைய அந்த சத்தம் கேட்டாலே இந்த கல்லில் கல்லோட பட்டு சல சல சலனே. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். அடா 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 அடாடா ப்ரோ ப்ரோ ப்ரோ, செம குளிங்க ப்ரோ மக்கள். வேத்த பிள்ளைங்க அப்படியே உடம்பு சூட்டோட வந்தப்பங்க. அப்படியே விட்டாங்க ஒரு 2-3 மணி நேரம் கூட படுத்துக்கவே மக்கள். ரியலி சூப்பர். அப்பா அப்பா ஜில்லுச்சு அப்பா, நல்லா இருக்குது. மூலிகை தண்ணி நல்லா தண்ணி வருது மக்களே.
எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. 2 நாள் இங்கேயே தங்கிக்கலாம். எந்த வழியா இருந்தாலும் சரி எல்லாம் ஹில்ஸுக்கு வாங்க, ஜாலியாக இருக்கலாம். கொடைக்கானல், ஊட்டி, கொல்லிமலை எந்த ஹில்ஸுக்கு வந்து குளிச்சாலும் முழித்தண்ணி குளிச்சிங்கன்னா உடம்பு வலி, மேல் வலி, எல்லா வலி தரமாகும். உடம்பு வலி, மேல் வலி, கை வலி, கால் வலி, முட்டி வலி, முட்டி வலி, எல்லா வலிக்கும் ஒரே தீர்வு. நீங்க விடும் நீங்க தைலம் வாங்க தேவையில்லை, மருந்து வாங்க தேவையில்லை, ஆஸ்பத்திரி போக வேண்டியதில்லை, தைலம் வாங்க வேண்டியதில்லை. மூலிகை தண்ணி தான் பெஸ்ட்டு. ஆமா மக்கள்ஸ், மேற்கொண்டு அப்படியே நம்ம ப்ரோ கிளம்புகிறார். வாங்க நம்மளும் போகலாம். செமையா இருக்கு. போ ப்ரோ. ப்ரோ தேடி தேடி குளிக்கிறியா ப்ரோ? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா ப்ரோ? சத்தியமா சூப்பரா இருக்கு ப்ரோ. கேப்ரா இல்லை காலுக்கு தண்ணி போயிடுச்சு. உண்மையாலுமே ஒரு 1 டே ட்ரிப்புக்கு ஒர்த்தான பிளேஸுங்க. வேற லெவல் என்ஜாய் பண்ணலாம். நல்லா இருக்கு. செம்ம கியூட்டா இருக்குடி. ஓகேங்க மக்கள், ஜம்முன்னு குளிச்சுட்டு கும்முன்னு கொய்யாப்பழம் வாங்கியாச்சு. அடுத்து போயிட்டு நல்லா சுட சுட காடை வறுவல் செஞ்சு சாப்பிட்டு போலாமுங்க. இங்கே நீங்கள் இந்த புளியஞ்சோலைக்கு வர மாதிரி இருந்தால் காலையில் 8 மணிக்கு வாங்க, சாயந்தரம் 5 மணி வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ போலீஸ் உள்ள போயிட்டாரு. அங்கே யாராவது இருந்தாங்க அப்படின்னு குளிச்சுருந்தாங்கன்னா பற்றி விட்றக்காக உள்ளே போயிட்டாரு. ஸோ அந்த காரணத்தினால வர மாதிரி இருந்தால் 5 மணிக்கு மேலே வந்துடாதீங்க. ரொம்ப ஈவினிங் டைமில் வந்துடாதீங்க. ஆஃப்டர்நூன் டைம் வாங்க, காலைல 8 மணிக்கு மேலே வாங்க மக்கள். ஓகேவா? கிளப்புங்கள் வாங்க மக்கள், பனியான் சாப்பிட்டு போகலாம். ஆனால் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முயல் கறி, நாட்டுக்கோழி, ஆனால் முயல் இல்லையா அவரை இருக்குது. அதே மாதிரி காடையும் இல்லை மக்கள். காடை விசாரிச்சேன். ஆக்சுவலாக காடை சாப்பிடலாம் ஒரு ஐடியாவில் தான் இருந்தோம். பட் காடை இல்லை அப்படிங்கிறது சரி வாத்தெல்லாம் பிடிச்சி செய்யறதுக்கு லேட் ஆகி போயிடும் அப்படிங்கிற காரணத்தினால இப்போ கிளம்புறோம். அதில் எங்களுக்கு சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட் மூடு இல்லை. அந்த காரணத்தினால பின்னாடி இருக்கிறவர் வந்து வெஜிடேரியன். ஸோ அதனால் வந்து முன்னாடி போய் பனியாரம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரணத்தினால பனியாரம் சாப்பிட்றோம். என்ன ப்ரோ? ஓகே அவ்வளோ ஓகே. ஈரோட்டிலேருந்து உங்கள் பனியார கடையில் சாப்பிட்றதுக்காக தான் வந்தோம். அக்கா நான் குளிச்சுட்டு வரலான்னு போனக்கா. போகிறப்ப நாங்கள் வேத்து புளிங்கி போனோம். ஃப்ரெஷ்ஷாக வந்து சாப்பிட்டா தானே நல்லா இருக்கு. பரவாயில்லக்கா வைக்கா. இது வெங்காயம் போட்ட இதா கொல்லிமலைனாலே இந்த பணியாரம் தாங்க ஃபேமஸ். என்னக்கா அது அரிசி பணியாரமா சோள பணியாரமா? அரிசி பணியாரம் தானா? ஓகே ஓகே. இங்கே பாருங்க மக்களே, உள்ளே வாங்க வெங்காயம் எல்லாம் போட்டு. ப்ரோ தகிட 10 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷம் இல்லை 12-13 வருஷத்துக்கு முன்னாடி நான் முத போட்டேன். அதுக்கப்புறம் அந்த கொல்லிமலைக்காரர் இன்னமும் அதே தான் வந்து சொல்றாரு அவரு. நீ என்னைக்கு குழிப்பணியார ஊத்துனியோ மலையெல்லாம் கொல்லிமலையெல்லாம் குழிப்பணியார் தான் அப்படின்ட்டாரு. ஓ நீங்க தான் ஃபர்ஸ்ட் கொல்லிமலையில பணியார் தனிமைப்படுத்தி வச்சதா? எப்படியான்னு சொல்லல ஊத்துனேன். அவங்க எல்லாம் பலாப்பழம் தூக்கிட்டு வருவாங்க. அப்போ தூக்கிட்டு வரப்ப இப்படி தூக்கிட்டு அலையறீங்களே, என்ன மாதிரி ஒரு சட்டி வைங்க வியாபாரம் ஓடும் அப்படின்னு சொன்னேன். நிஜமாலுமாமா அப்படின்னாங்க. ஆனா கொண்டு போய் வச்சாங்க. இன்னைக்கு கொல்லிமலையே பணியாரம் தான். கொல்லிமலைனாலே பணியாரம் தான். ஆமா. ஓ அதுக்கு நீங்க தான் முன்னோடியா? ஓகே ஓகே சூப்பர். பையன் சின்ன பயலா இருந்தான். அப்பெல்லாம் சின்ன பயலா இருந்தான். நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். சரியா கஷ்டப்பட்டேன். கொஞ்சம் எல்லாம் தலை எடுத்துருச்சுங்க. ஏதோ இதை வச்சுதான் பொழப்பு ஓட்டிட்டு இருக்கிறேன். ப்ரோ பணியாரம் எப்படி இருக்குது? குழி பணியாரம் சூப்பராக இருக்குதா? மக்கள் வெறும் பணியாரத்தோட அவங்க உள்ட்டா இந்த தக்காளி சட்னி வேற மாதிரி நல்லா இருக்கும். பரவாயில்ல. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் தெரிஞ்சுக்கிட்டோம்ல. கொல்லிமலைக்கு பேர் இந்த இடம் தான் பணியாரத்துக்கு. என்ன ப்ரோ இன்னைக்கு கொல்லிமலை மேலே போனீங்கன்னு வைங்க, நாம தொடர்ந்து மேலே போனீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னு ஊர் என்ன செம்மையாடா என்ன ஊர்? என்ன ஊர்? கொல்லிமலைக்கு மேலே இறங்கினா ஃபுல்லாக பன்னீர் கடை இருக்கும். அதுக்கு வந்து முன்னோடி இந்த கடை தான். நாம
சூப்பருங்க. இந்த ஒரு நாள் இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி ஓகே, நண்பர்களோட அண்ணனோட ஜாலியாக சாப்பிட்டு முடிச்சு விட்டு மக்கள் சாரிங்க, நான் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேங்க. வாங்க, இந்த இடத்துக்கு வரதுக்கு பஸ்ஸுமே இருக்குது. பஸ் வசதி கேட்டலாமா அக்கா? இந்த இடத்துக்கு வரதுக்கு பஸ் வசதி என்னென்ன பஸ்ஸுக்கு எங்கேருந்து வரோண்ணே? துறையூர் வந்தால் பஸ் இருக்குதுயா. பச்சை பெருமாள்பட்டி வரணும். நாமக்கல்ல இருந்து வந்தாக்கா பச்சை பெருமாள்பட்டி வரணும். கேஎஸ்பிடி வரும், கிருஷ்ணா வரும், ராஜா பஸ் வரும். அங்கே வந்து வந்தோம்னா வந்துடலாம். துறையூர் பஸ்ஸில் ஏறினோம்னா தாப்பேட்டை இறங்கணும்னாக்கா தாப்பேட்டிலேருந்து இந்த பக்கம் பஸ் இருக்குதுங்க. அங்கே வந்து பச்சை பெருமாள்பட்டியில் இறங்கணும்னாக்கா புளியாஞ்சோலைன்னு வண்டி வரும், அதில் வரலாம். ஓ, தங்க நகர், புளியாஞ்சோலை. துறையிலேருந்து ஒரே பஸ் இருக்குல்ல? இந்த பஸ் துறையூர்லேருந்து வரும். துறையிலேருந்து வரது ஒரே பஸ் இருக்குது. ஒரே பஸ் தான் துறையூர்லேருந்து வருது. ஆனால் நாமக்கல் பஸ்ஸுக்கெல்லாம் இந்த பக்கம் வராது. பச்சை பெருமாள்பட்டி வந்தா மட்டும்தான் பஸ். நாமக்கல்ல இருந்து வந்தா நேரா ஸ்ட்ரெயிட்டா கிடையாது. எங்க நாமக்கலுக்கு இங்க இருந்து புளியாஞ்சோலையில இருந்து ஸ்ட்ரெயிட்டா கிடையாதுங்க. பச்சை பெருமாள்பட்டி வரணும். ஓ சரிக்கா, சரி மச்சான் குடு மச்சான். மழை பெய்யா? நீங்கன்னா கொய்யாப்பழம் வாங்க மறந்துடாதீங்க. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. யூடியூப்ல